வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். வாரத்தின் 7 நாட்களும் கோவில்களுக்கு செல்ல அனுமதி. கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்லலாம் என தமிழக அரசு உத்தரவு. கோவா சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. பணியில் இருந்தபோது திடீர் நெஞ்சுவலி. சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் மருத்துவமனையில் அனுமதி. குலசை முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா சூரசம்ஹாரத்தில் பங்கேற்க பக்தர்களுக்கு தடை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வந்த நிலையில் இந்த வைரஸை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி தமிழகம் முழுவதும் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் மக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதிக்குமாறு கோரிக்கைகள் எழுந்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதன்படி வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் கடற்கரைக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழலையர், நர்சரி பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விதமான கடைகள், உணவகங்கள் இரவு 11 மணி வரை செயல்பட தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. தனியார் நிறுவனங்கள் நடத்தும் பொருட்காட்சிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அரசியல் விழாக்கள், சமுதாய கலாச்சார நிகழ்வுகளுக்கான தடை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள கோவா சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியமைக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தெற்கு கோவாவில் உள்ள தர்போந்திரா கிராமத்தில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலத்தில் அடுத்த தேர்தலில் பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சியமைக்கும் என்று தெரிவித்தார். மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் மாநிலத்திலும் பாஜக அரசை தேர்ந்தெடுக்க கோவா மக்கள் தங்கள் மனதை தயார் செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள இரட்டை எஞ்சின் பாஜக அரசுகள் கோவாவின் வளர்ச்சிக்கு உதவி செய்யும். நவம்பர் 15ஆம் தேதி முதல் திட்டமிடப்படாத விமான சேவையை தொடங்க பிரதமர் முடிவு செய்திருக்கிறார் என்று தெரிவித்தார். சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவாலுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திமுக அரசு மே மாதம் பொறுப்பேற்றதை தொடர்ந்து சென்னை மாநகர காவல் ஆணையராக சங்கர் ஜிவால் நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இன்று வழக்கம் போல காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் தன்னுடைய பணிகளை மேற்கொண்டிருந்தார். அப்போது சங்கர் ஜிவாலுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கிருந்த காவல் அதிகாரிகள் சங்கர் ஜிவாலை காவல் ஆணையரின் சொந்த வாகனத்திலேயே அழைத்து சென்று அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தில் பக்தர்கள் பங்கேற்பின்றி எளிமையாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா மைசூரு தசரா விழாவிற்கு அடுத்தபடியாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பல லட்சம் பேர் இந்த விழாவில் பங்கேற்பார்கள். காளி வேடம் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள். கொரோனா காரணமாக கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டுக்கான தசரா விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பக்தர்கள் பங்கேற்பின்றி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் விழா நாட்களில் தினமும் இரவில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் பல்வேறு திருக்கோலங்களில் எழுந்தருளி கோவில் உள்பிரகாரத்தில் வலம் வந்து அருள்பாலித்தார். தசரா திருவிழாவையொட்டி ஒவ்வொரு ஊரிலும் விரதம் இருந்து காப்பு கட்டி பல்வேறு சுவாமி வேடங்களை அணிந்த பக்தர்கள் பல்வேறு ஊர்களிலும் தசரா குழுவினர் வீதி வீதியாக சென்று கலை நிகழ்ச்சி நடத்தி காணிக்கை வசூலித்து வருவதால் தென் மாவட்டங்களில் தசரா திருவிழா களை கட்டியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் 10ஆம் திருநாளான நாளை நள்ளிரவில் கோவில் முன்பு பக்தர்கள் பங்கேற்பின்றி எளிமையாக நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. தொடர்ந்து நள்ளிரவு 12 மணியளவில் கோவில் முன்பு அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி மகிஷாசூரனை வதம் செய்கிறார். பக்தர்கள் விழா நிகழ்ச்சிகளை இணையதளங்களில் நேரலையில் கண்டு தரிசனம் செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பிரபல வணிக வளாகத்தில் இயங்கி வந்த தனியார் நிறுவனத்தின் பூட்டை உடைத்து 72 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் ஆசிஷ் பன்சால். இவருக்கு சொந்தமான ஆந்திரா மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் வாகன பேட்டரிகளுக்கான அலுமினிய லீடு தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலைக்கான தலைமை அலுவலகம் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள பிரபல வணிக வளாகத்தின் 4வது மாடியில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி இந்த அலுவலகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோ லாக்கரில் இருந்த 72 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போனது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக நிறுவன உரிமையாளர் சார்பில் சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாததால் வணிக வளாகத்தின் சுற்றுப்புறங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் 24 மணி நேரமும் காவலாளிகள் பாதுகாப்பில் இருந்து வரும் வணிக வளாகத்தில் அரங்கேறிய கொள்ளை சம்பவம் என்பதால் கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையர் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய திருநெல்வேலி மாவட்டம் பிள்ளையார்நத்தம் பகுதியைச் சேர்ந்த பாண்டுரங்கன் என்பவனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரிடம் இருந்து சுமார் 61 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கொள்ளை சம்பவத்தில் மேலும் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் பாதுகாப்பு நிறைந்த வணிக வளாகத்தில் கொள்ளையில் ஈடுபட்டது எப்படி என்பது குறித்தும் பிடிபட்ட பாண்டுரங்கன் என்பவனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் அருகே கணவரின் துன்புறுத்தலால் 8 மாத கர்ப்பிணி பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள முல்லைவாடி ரங்கன் தெரு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் சோலையம்மாள் என்ற பெண்ணை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் பிரபாகரன் சோலையம்மாள் தம்பதியருக்கு ரிதன்யா என்ற 2 வயது பெண் குழந்தை உள்ள நிலையில் சோலையம்மாள் 8 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இதற்கிடையே கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சோலையம்மாள் வீட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்ய முயன்றதை அடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு வயிற்றில் இருந்த 8 மாத குழந்தை இறந்ததை அடுத்து சிகிச்சை பலனின்றி சோலையம்மாள் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் பிரபாகரனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று உடலை வாங்க மறுத்து மருத்துவமனையின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் 8 மாத கர்ப்பிணி பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கரியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற இருவர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே மூளை சிதறி பெண் ஒருவர் உயிரிழந்தார். இதையடுத்து படுகாயமடைந்த மற்றொரு நபர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த செங்கம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் 2 சக்கர வாகனத்தில் பயணம் செய்தவர்கள் செங்கம் அடுத்த இளங்குன்னி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் அவரது உறவினர் கல்பனா என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற வாகனத்தை உடனே கண்டுபிடிக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் செங்கம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து செங்கம் காவல் துணை கண்காணிப்பாளர் சின்ராஜ் மற்றும் காவல் ஆய்வாளர் சரவணன், சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் சேலம் டவுன் பணிமனைக்கு சொந்தமான அரசு பேருந்து என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் விபத்து நடந்த 18 மணி நேரத்தில் விபத்து ஏற்படுத்திய பேருந்தை கண்டுபிடித்த செங்கம் காவல்துறையினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். புதுக்கோட்டை அருகே ஆயுத பூஜையை முன்னிட்டு பூஜை பொருட்கள் வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் கூடியதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி விழாவினையொட்டி பூ, பொரிகடலை, வாழை மரம், தோரணம் மற்றும் பூசணிக்காய் உள்ளிட்ட பூஜை பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் அதிக அளவில் கூடியதால் மக்கள் நெருக்கடி அதிகமாக காணப்பட்டது. மேலும் கொரோனா நோய் தொற்று காரணமாக அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகளான முகக்கவசம், சமூக இடைவெளி ஆகிய நெறிமுறைகளை பொதுமக்கள் கடைபிடிக்காததால் நோய் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டது. இனி வருவது 4 நாட்களுக்கு பின் உதகை மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. ஓசூர் அருகே முகாமிட்டுள்ள யானை கூட்டத்தால் பொதுமக்கள் அச்சம். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து
மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. 4 நாட்களுக்கு பின் உதகை மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர் மழையால் மலை ரயில் பாதையில் 2 இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரையிலான ரயில் சேவை 4 நாட்களாக ரத்து செய்யப்பட்டிருந்தது. 30க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் மண் சரிவுகளை அகற்றி இருப்பு பாதைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததை அடுத்து காலை முதல் வழக்கம் போல் மலை ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் ரயிலில் பயணித்தனர். ஓசூர் ஜவளகிரி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானை கூட்டத்தை வனத்துறையினர் 2 குழுக்களாக பிரிந்து கண்காணித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் யானை கூட்டம் தமிழ்நாடு எல்லைப் பகுதியான ஜவளகிரி, தேன்கனிக்கோட்டை வழியாக ஓசூர் வனச்சரக பகுதிக்கு இடம்பெயர்வது வழக்கம். இந்த ஆண்டும் கர்நாடகாவில் இருந்து இடம்பெயர்ந்த 70க்கும் மேற்பட்ட யானைகள் ஜவளகிரி வனச்சரகத்தில் தஞ்சமடைந்துள்ளன. இடம்பெயரும் யானைகளை வனத்துறையினர் 2 குழுக்களாக கண்காணித்து வருகின்றனர். வனத்தையொட்டிய கிராமங்களில் ராகி பயிர் சாகுபடி செய்துள்ளதால் தேன்கனிக்கோட்டை வனச்சரக பகுதியில் யானைகளை இடம்பெயர் விடாமல் மீண்டும் கர்நாடகாவுக்கு விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கால்நடை மேய்ச்சலுக்காக கிராம மக்கள் வனப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே ஆயுத பூஜையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவச பிரஷர் குக்கர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் உளந்தை கிராமத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. ஆயுத பூஜை விழாவினையொட்டி கிராமத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவசமாக பிரஷர் குக்கர் வழங்கப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா ரமேஷ் மற்றும் ராஜரத்தினம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இலவச பிரஷர் குக்கரை வழங்கினர். மேலும் ஆயுத பூஜை சிறப்பு வழிபாடு நடத்தி கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கம் அருகே அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டா நிலத்தில் வீடு கட்ட எதிர்ப்பு தெரிவித்து இரவு நேரங்களில் வீட்டு சுவர்களை இடிக்கும் மர்ம நபர்களை கைது செய்ய கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பட்டு ஆலப்புதூர் கிராமத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பாக வட்டாட்சியர் ஒப்புதலின்படி அப்பகுதியில் வாழும் 15 குடும்பங்களுக்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்த வீட்டுமனையில் கடந்த 3 ஆண்டுகளாக மனையின் உரிமையாளர்கள் கூரை வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் உள்ள ஆலப்புதூர் ஊராட்சி மன்ற திமுக தலைவரின் கணவர் மற்றும் அவருடன் உள்ள 5 குண்டர்கள் சுவரை இடித்தும் மேற்கூரையை எரித்தும் சமூக விரோத அராஜக செயலில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு செங்கம் காவல் நிலையத்தில் அராஜக செயலில் ஈடுபடும் நபர்கள் குறித்து புகார் அளிக்கப்பட்டது. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பழனியம்மாள் என்பவரது வீட்டு சுவரை மர்ம நபர்கள் இரவு 12 மணி அளவில் இடித்து தள்ளி விட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் வீடு கட்டி அமைதியாக வாழ எங்களுக்கு காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தாசில்தார் மூலியமா எனக்கு வீடு கொடுத்தாங்க. வீடு கொடுத்த இடத்துல 3 முறையாக கட்டினுக்கு, ஒரு முறை கட்டினேன், ஒரு முறையும் கொளுத்திட்டாங்க, 2வது முறையும் கட்டினேன், 2வது வாட்டி இடிச்சிட்டாங்க, அது 3வது வாட்டி நான் கட்டினேன், 3வது முறையும் இடிச்சிட்டாங்க. நான் ஒரு கூலி வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் நான் சாப்பாட்டுக்கு இருந்தால் தான் ஆச்சு, இல்லைன்னா இல்லை. வேலைக்கு போனால் தான் ஆச்சு, இல்லைன்னா இல்லை. இந்த மாதிரி நான் ஆம்பளை இல்லாத பொம்பளை, 2 பசங்களை வச்சுக்கணும். நான் டெய்லி கூலி வேலைக்கு போகிறேன். ஒரு ரூபாவை சேர்த்து நான் அந்த வீட்டை கட்டிக்கணும். நான் அந்த வீட்டுக்கு வரலான்னு இருந்தாக்கா அப்பப்போ வந்து இடிச்சிட்டு போயிடுறானுங்க நைட்டில். நான் வீட்டை கட்டினாலும் இடிச்சிக்கினே தான் இருப்பேன் அப்படின்னு என்னை மறட்டிக்கினே இருக்கிறான். வந்து ஆம்பளை இல்லாத பொம்பளை
நைட்டு வந்து இடிக்கும்போது நான் ஓடினேன், என்னை நீக்கி தள்ளிட்டு ஓடிட்டாங்க. சம்பத்துன்றவனை குடி ஊற்றி பாட்டில் ஊற்றி அவனை அனுப்பினான் நைட்டு 11:30 மணிக்கு. இந்த மழையிலே நான் உட்காந்து பார்த்துன்னு இருந்தேன். இது யாரும் இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. திருச்சி அருகே நவராத்திரி பண்டிகையையொட்டி கொலு பொம்மை சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்துக்களின் முக்கிய பண்டிகையான நவராத்திரி விழாவில் கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்திற்கு லட்சுமி, வீரத்திற்கு துர்கை ஆகிய தெய்வங்களை மக்கள் வணங்குவர். இந்த நவராத்திரி விழாவில் வீடு மற்றும் கோயில்களில் கொலு வைத்து வழிபடுவது வழக்கம். திருச்சி உத்தமர் கோயில் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நவராத்திரி விழாவினை முன்னிட்டு 9 படிகளில் கொலு பொம்மைகள் மற்றும் நோட்டு புத்தகம் வைத்து வழிபாடு செய்தனர். இதில் கொலுவில் கிருஷ்ணலீலை, ராவண தர்பார், வீர சிவாஜி தர்பார், அஷ்டலட்சுமி செட், பழங்கால மரப்பாச்சி பொம்மைகள், கல்யாண செட், சரஸ்வதி, மகான்கள், திருவள்ளுவர், புத்தர், சாய்பாபா, விவேகானந்தர், உழவர் பொம்மைகள், குழந்தைகள், விளையாட்டு பொருட்கள், நோட்டு புத்தகம், அரிவாள் ஆகியவைகள் வைத்து வழிபாடு செய்தனர். சிறப்புடன் வாழ வைக்கும் ஆலயம் சங்கமத்தை காணுங்கள், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. இனி வருவது ஜெம் உலக நிகழ்வுகள். லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். லெபனானில் பொருளாதார சிக்கல், மின்வெட்டு ஆகியவை மக்களை போராட்ட களத்திற்கு இழுத்து சென்றுள்ளது. அங்குள்ள முக்கிய நகரங்களில் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவர்களை அடக்க முடியாமல் காவல்துறையினரும் ராணுவத்தினரும் திணறி வருகின்றனர். பெய்ரூட்டில் போராட்டத்தின் போது கட்டிடம் ஒன்றின் மீது நின்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதில் 2 பேர் பலியாயினர், பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. இதனால் காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்புக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். உலகிலேயே மிக உயரமான பெண் என்று துருக்கி நாட்டு பெண் சாதனை படைத்துள்ளார். இனி வருவது ஜிம் விளையாட்டு நிகழ்வுகள். T20 உலகக்கோப்பை போட்டியிலும் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா பந்து வீசப் போவதில்லை. அவருக்கு புதிய ரோல், அதாவது ஆட்டத்தை முடிக்கும் பினிஷிங் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா முதுகில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் எந்த போட்டியிலும் இதுவரை சரிவர பந்து வீசியதில்லை. ஆஸ்திரேலிய தொடரில் ஹர்திக் பாண்டியா பந்து வீசாத நிலையில் ஏன் நீடிக்கிறார் என்ற கேள்வி எழுந்த பின் சில போட்டிகளில் பந்து வீசினார். இங்கிலாந்து அணி இந்தியா வந்திருந்த போதும் ஹர்திக் பாண்டியா சில போட்டிகளில் மட்டுமே பந்து வீசினார். ஆனால் IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஒரு போட்டியில் கூட ஹர்திக் பாண்டியா பந்து வீசவில்லை. இதனால் IPL சீசன் முழுவதுமே அவுட் ஆஃப் ஃபார்மிலேயே வந்து அதோடு வெளியேறிவிட்டார். உடற்தகுதி இல்லாமல் தவிக்கும் ஹர்திக் பாண்டியா T20 உலகக்கோப்பை போட்டிக்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.
இந்திய அணியில் பிளேயிங் லெவலில் இடம்பெற்றால் கூடுதலாக ஒரு பந்து வீச்சாளருக்காகத்தான் சேர்க்கப்படுவார். ஆனால் இந்த உலக கோப்பை போட்டியிலும் ஹர்திக் பாண்டியா பந்து வீச மாட்டார், பேட்ஸ்மேனாக மட்டுமே செயல்படுவார் என்று அணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்கும் T20 உலகக்கோப்பை போட்டியில் ஹர்திக் பாண்டியாவுக்கு புதுவிதமான பாத்திரத்தை வழங்க BCCI அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். வாரத்தின் 7 நாட்களும் கோவில்களுக்கு செல்ல அனுமதி, கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்லலாம் என தமிழக அரசு உத்தரவு. கோவா சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. பணியில் இருந்தபோது திடீர் நெஞ்சுவலி, சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் மருத்துவமனையில் அனுமதி. குலசை முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா, சூரசம்ஹாரத்தில் பங்கேற்க பக்தர்களுக்கு தடை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.